மகிமை உண்டாவதாக. எங்கள் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த கால வேளையிலே இந்த தொலைபேசியின் வாயிலாக கூடி வந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளை நான் மனதார வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானத்திற்கென்று எடுத்துக்கொண்ட தலைப்பு ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படியாய் இருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சில வசனங்களை தியானத்திற்கென்று எடுத்து நம்ம கடந்து போகலாம். பென்சில் பேனா வச்சிருக்கிறவங்க அந்த வசனத்தை மட்டும் நீங்க குறித்து கொள்ளுங்க. பிறகு நீங்க வாசித்து இன்னும் அதிகமாய் நீங்க தெரிந்து கொள்ளலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. கவனிங்க, ஆதியாகமம் 5:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிட்டார். அல்லேலூயா. அழகா ஆண்டவர் சொல்றார், சொல்லப்பட்டிருக்கிறது, முதல் மனிதனை இந்த பூமியில உண்டாக்குகிற பொழுது, சிருஷ்டிக்கிற பொழுது ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை முதலாவது கொடுக்கிறார். கொடுத்த பிறகுதான் சொல்றாரு மனுஷர், இவர்கள் மனுஷர் என்று பெயரிடுகிறார். அதுக்கு முன்னாடி நமக்கெல்லாம் என்ன இருந்ததுன்னு தெரியாது. நம்ம இந்த உலகத்துல மனுஷன்ற ஒரு உருவமே இல்லாம இருந்தது. ஆனா கடவுள் அவருடைய சாயலில் மனுஷனை உண்டாக்கி அவர் மனுஷன் என்று சொல்வதற்கு முன்பாகவே முதல்ல ஆசீர்வாதத்தை கொடுத்துறாரு. அப்போ கடவுள் இந்த உலகத்துல மனுஷையை உண்டாக்கி ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிற பொழுது அல்லது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறதுக்கு முன்பாக முதல்ல அவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். அந்த ஆசீர்வாதம் கொடுப்பதற்காக வேண்டியே அவர் என்ன பண்றாரு, மனுஷனை உண்டாக்கினார். அவர் எல்லா ஜீவராசிகளையும், வானத்தையும் பூமியும், புல் பூண்டுகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாத்தையும் உண்டாக்கின பொழுது நல்லது 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 என்று சொல்லிக்கிட்டே வராரு. ஆனா மனுஷனை சிருஷ்டிக்கிற பொழுது மாத்திரம் அவர்களுக்கு முதலாவது ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களுக்கு மனுஷர் என்று பெயரிடுகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும் பாருங்க. அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு காலையில அந்த அதிகாலை நேரத்துல தேவ சமூகத்துல கூடி இந்த 1 மணி நேரம் ஜெபித்து ஆண்டவரை புகழ்ந்து பாடி அவரை ஆராதனை செய்து அவருடைய திருவசனத்தையும் நம்ம தியானித்து இந்த 1 மணி நேரம் அமர்ந்திருந்து நம்ம கடந்து போகிறோம் இல்லைங்களா? இதுவே நமக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை நம்ம கொடுத்திருக்கிறோம். இந்த சிலாக்கியம் உலகத்துல நிறைய ஏராளமான மக்களுக்கு கிடைக்கல. உலகத்துல எல்லாருக்கும் இந்த சிலாக்கியம் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. இல்ல, சுத்தமா இல்ல. சொல்லணும்னா கிறிஸ்தவர்களுக்கே இல்ல. எவ்வளவோ நம்ம இந்திய தேசத்துல பார்க்கும்போது ஒரு ஏறக்குறைய 15% மக்கள் கிறிஸ்தவர்கள் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த 15% மக்களுக்கும் இந்த சிலாக்கியம் இருக்குதா? இல்ல. ஆனா நமக்கு இந்த கால வேளையில அதிகால நேரத்துல அமர்ந்து அவருடைய சமூகத்துல பாடி இப்படி கடந்து போகுது நமக்கு கிடைக்கப்பட்ட ஒரு ஸ்லாக்கியம், ஆசீர்வாதம் என்று நம்ம அறிந்து கொள்ளுகிறோம். அதே ஆதியாகமத்துல 24வது அதிகாரம் 1வது வசனம், முதல் மனுஷனை சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து அவர்களுக்கு மனுஷன் என்று பெயரிட்ட ஆண்டவர் அந்த மனுஷன் மூலமாக இந்த உலகத்து ஜெனரேஷன், அதாவது சந்ததிகளை உருவாக்குவதற்கு பல காரியங்களை செய்து வருகிறார். அப்படி செய்து வருகிற பொழுது அதுல மனுஷர்கள் என்று நான் உருவாக்கின அல்லது நான் சிருஷ்டித்த இந்த மனுஷர்கள் யாரை தொழுது கொள்ளணும், யாருக்காக வைராக்கியம் கொள்ளணும் என்பதை சரியா கத்துக் கொடுக்கிறார். எங்கன்னு சொன்னா கரெக்டா ஆபிரகாம்ல தான் வராரு. இந்த ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிற பொழுது அவர் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொண்டதுனால அவரை தெரிந்து கொள்ளுகிறார். இந்த ஆபிரகாமுடைய அப்பா தேராகு என்கிறதான அவர் பெயர். அவர் என்ன செஞ்சிட்டு இருந்தாரு தெரியுமா? நிறைய பேருக்கு தெரியும், ஆனா சிலருக்கு தெரியாம கூட இருக்கலாம். இந்த மகாபலிபுரத்தம் பகுதியில கற்களை உடைத்து சிலை செய்யறாங்க பாத்தீங்களா? உலகம் எங்கும் போகுது அந்த சிலை. நம்ம இந்தியா முள்ள பரவி இருக்கிறது ஏராளமா. அந்த மாதிரி சிலைகளை அவர் விற்பனை செய்து கொண்டிருந்தார், அதை வணங்கும்படி. அதுதான் ஆபிரகாமுடைய அப்பா செய்த தொழில்.
ஆனா அதுல இருந்து பிரித்தெடுத்து ஆபிரகாமே கர்த்தரை மாத்திரம் தொழுது கொள்ள வேண்டும், அவரை மாத்திரம்தான் நமக்கு நம்பிக்கைக்குரியவராய் விசுவாசத்துக்குரியவராய் வைக்க வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு தெளிந்த சிந்தனையோடு கற்றுக் கொடுத்தார். அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலிருந்து தான் இரு சந்ததிகள் உருவாக்குது. ஒன்னு இஸ்லாமியர்கள், இன்னொன்று கிறிஸ்தவர்கள். இந்த ரெண்டு சந்ததிகளும் ஆபிரகாம் என்ற ஒரு தகப்பனுடைய சந்ததியிலிருந்து தான் உருவாக்கி வருகிறது. அப்படி உருவாக்கப்பட்ட அந்த ஆபிரகாம் மூலமாக தான் இன்னைக்கு ஈசாக்கு, யாக்கோபு சந்ததியில 12 பிள்ளைகள், 12 பிள்ளைகளுடைய கோத்திரங்கள், அந்த கோத்திரத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நீங்களும் நானும், இப்படிதான் இந்த ஜெனரேஷன் உருவாகுது. அப்போ ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமாக ஆபிரகாம் அந்த காலத்துல இருந்தார். அவருக்கு சொல்றார் ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 24:1 கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்தார். எல்லாவற்றிலும். எதுல அவருக்கு மிச்சம் வச்சாருன்னு சொல்லல, எதுல அவர் ஆசீர்வதிக்காத விட்டாருன்னு சொல்ல முடியாது. நல்லா கவனிக்கணும். ஆசீர்வாதம் என்பது நம்ம கேட்டதெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்தாதான் ஆசீர்வாதம்ன்றது இல்ல, பொறுமையோடு காத்திருந்து பெற்றுக்கொள்வதும் ஆசீர்வாதம் தான். இந்த ஆபிரகாமுக்கு 100 வயதுக்கு வரைக்கும் குழந்தை இல்லைன்னு நமக்கு எல்லாருக்கும் படிச்சிருக்கிறோம். அவருடைய மனைவியாக சாராளுக்கு 90 வயது. இந்த 90 வயது தொடும் பொழுதுதான் அவங்களுக்கு குழந்தைய பிறகுது. அப்ப அந்த அளவுக்கு அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, காத்துக்கிட்டு இருந்தாங்க தெய்வ சமூகத்துல. ஒருபோதும் ஆண்டவரை கசந்து கொள்ளவில்லை, ஆண்டவருக்கு விரோதமா முறுமுறுக்கல, ஆண்டவரை தூஷிக்கல, எனக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கலையே அப்படின்னு. ஆனா பொறுமையா காத்துட்டு இருந்தாங்க. அப்போ தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது நம்ம கேட்கும் போதெல்லாம் கொடுத்துருவாருன்னு நினைக்க முடியாது. அவருக்கு எப்போ சித்தமோ அதை கட்டாயம் அவர்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. ஆபிரகாமுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் எனக்கும் கூட, உங்களிலும் என்னிலும் அநேக காரியங்களை குறித்து காத்திருக்க கூடும். எத்தனையோ வருஷமா எனக்கு ஆண்டவர் இதை செய்யலையே, எனக்கு வேலை கொடுக்கலையே, எனக்கு கல்யாணம் ஆகலையே, எனக்கு குழந்தை பிறக்கலையே, எங்களுக்கு நாங்க பெற்றோரை இழந்துட்டோமே, நாங்க பிள்ளைகளை இழந்துட்டோம், இப்படி பலதரப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்தவ மக்களோ கிறிஸ்தவ அல்லாதவர்களோ காத்திருக்க கூடும். ஆனால் ஆண்டவருடைய சித்தம் வருகிற பொழுது நிச்சயமாகவே அவர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்பதில சந்தேகம் இல்லை. உபாகமம் புஸ்தகத்துல எழுதும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது 11வது அதிகாரம் 26வது வசனத்துல, இன்று நான் உங்களுக்கு முன்பாக, நல்லா கவனிங்க, இன்று நான், அது எப்ப சொல்றாரு, இன்று பொழுது இந்த வேத வசனத்தை நம்ம எப்பெல்லாம் வாசிக்கிறோமோ அன்று, எப்பெல்லாம் எத்தனை முறை வாசிக்கிறோமோ அன்றைக்கு, எத்தனை வருஷம் கழிச்சு இந்த வசனத்தை வாசிக்கிறோமோ அன்றைக்கு, இன்று முதல், நல்லா கவனிக்கணும், உங்களுக்கு முன்பாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைக்கிறேன். ரெண்டையும் வைக்கிறார் ஆண்டவர். இங்கதான் ஆபிரகாமுடைய சந்ததியை வளர்த்து வந்த கர்த்தர் அங்க ரெண்டு வைக்கிறாரு. ஒன்னு சாபத்தையும் வச்சிடறாரு, இன்னொன்னு ஆசீர்வாதத்தையும் வச்சிடறாரு. ரெண்டையும் வச்சிட்டு சொல்றாரு, நீங்க அதை செலக்ட் பண்ணிக்கங்க, நீங்க அதை எதை தெரிந்து கொள்ளுகிறீங்களோ உங்க கையிலேயே ஒப்பு கொடுக்கறேன்னு சொல்றாரு. அதே உபாகமம் 30:19 சொல்லும் பொழுது, நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிக்கணும். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் 4 வகையாக குறிக்கப்படுகிறது. அப்ப 4 நம்ம கையில வச்சிடறாரு. ஒன்னு ஜீவன் சொல்லும் பொழுது, இப்போ உங்களுக்கு இப்ப இந்த பிரேயர் ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நன்றி சொல்லி துதிக்கிறோம். துதித்துட்டு எதுக்காக நம்ம துதிக்கிறோம் இன்னைக்கு அப்படின்னு சொல்லி கேட்கல உங்களை. கேட்கும் போது என்ன சொன்னாங்க, கர்த்தர் இன்னைக்கு ஜீவனோடு இந்த அதிகால வேலையில நம்ம எழுந்ததுக்கு ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம். இது எத்தனையோ பேருக்கு கிடைக்கல. எத்தனையோ பேர் நைட்டு படுத்துட்டு காலையில எழுந்திருக்காம மறிச்சு போயிடுறாங்க. எத்தனையோ பேரு நாளைக்கு எழுந்து ஜெபிக்கலாம்னு நினைச்சிட்டு தூங்குவாங்க, ஆனா எழுந்திர முடியாம போயிடுவாங்க, பலவீனம். எத்தனையோ பேருக்கு இந்த ஸ்லாக்கியம் இல்ல. ஆனா உங்களுக்கும் எனக்கும் கிடைச்சிருக்கிறதே, அதுக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா. இதுதான் ஜீவன், நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஜீவன். மரணம் அதே சமயத்துல ஜீவனுக்கு எதிரானது மரணம். அது மரணம் என்பது இந்த உலக வாழ்க்கையினுடைய முடிவு. ஆவிக்குரிய வாழ்க்கையில இன்னும் தொடர்ச்சிருக்கிறது. இந்த உலக வாழ்க்கையில, இந்த மாம்ச வாழ்க்கையில நமக்கு முடிவு மரணம். அடுத்தது அதுல சொல்லும் பொழுது ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுக்கப்பட்ட, இந்த ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதத்தையும் அதற்கு எதிரான சாபத்தையும். அப்போ ஜீவன், மரணம், ஆசீர்வாதம், சாபம், இந்த 4 உங்களுக்கு முன்னாடி வச்சிடுறேன்.
நீங்க அதுல எதை செலக்ட் பண்ணிக்கிறீங்களோ அது உங்க கையில இருக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துறாரு. அப்போ மனுஷனுக்கு சுதந்திரம் கொடுக்கிறாரு. ஆனா மனுஷனோ என்ன பண்றான், அந்த சுதந்திரத்தை ஒரு சுயநலமா பயன்படுத்திக் கொள்ளுகிறான். அதனாலதான் அநேக ஆசீர்வாதங்களை இழந்து போகிறான். இப்ப கேட்ட உடனே கொடுக்கிறது அது நிரந்தரமான ஆசீர்வாதம் இல்ல. நம்ம ஆண்டவருக்காக காத்திருந்து ஆண்டவர் அவருடைய விருப்பத்தின்படி நமக்கு எப்ப கொடுக்கிறாரோ அதுதான் முழுமையான ஆசீர்வாதம். அதுதான் நம்ம கிட்ட தங்கும். அதுதான் நிரந்தரமா நம்மை நல்ல வழியில நடத்தும். அது நமக்கு கிடைக்கப்பட்ட பெரிய ஒரு சிலாக்கியம் என்று சொல்லலாம். ஆசீர்வாதம் என்பது அதுதான். இப்ப பாருங்க, உலகத்துல கடவுளை அறிந்தவர்கள், நல்ல ஜெபிக்கிறவங்க, உபவாசம் பண்றவங்க, ஆண்டவரை துதிப்பாடுறவங்க, எப்பொழுதும் ஆண்டவருடைய சிந்தனையா இருக்கிறவங்க நிறைய பேர் ஆசீர்வாதத்துல இல்ல. எந்த ஆசீர்வாதம்? இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதம். இந்த உலகத்துல வீடு இருக்காது, அவங்களுக்கு சரியான வேலை இருக்காது, அவங்களுக்கு நல்ல உடுத்தி கொள்ள துணி இருக்காது, நிறைய மற்றவங்கெல்லாம் நல்ல திருப்திகரமா நல்ல உயர்ந்த வகை உணவுகளை உண்றாங்க. ஆனா எங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி சாப்பிடறதுக்கு வாய்ப்பு இல்லையே, அல்லது எங்களுக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்கோம். இப்படி பலதரப்பட்ட உலக காரியமாய் இந்த உலகத்தோடு அழிந்து போகிற அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள்லாம் நமக்கு இல்லையே. ஆனா கடவுளையே அறியாதவன், கடவுளுக்கு அவனுக்கும் சம்பந்தம் இல்லை, ஆனா அவன் என்னை காட்டிலும் பல மடங்கு ஆசீர்வாதிக்கப்பட்டிருக்கிறானே அப்படின்னு சொல்லி நமக்கு எண்ணம் ஏற்படலாம். அது நிரந்தரம் இல்லாத ஒரு காரியம். இப்ப ஒரு காரியத்தை எடுத்துக்கலாம். முதலமைச்சரா இருந்தவங்க, முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க. அவங்க கிட்ட இல்லாத செல்வாக்கே இல்ல, அவங்க கிட்ட இல்லாத ஆடம்பரமான வாழ்வே இல்ல, அவங்க கிட்ட இல்லாத பொன் பொருளே கிடையாது. அவ்வளவு செல்வ செழிப்பா சீமானாய் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க இல்லையா? ஆனா அவங்க மரணத்துக்குள்ள போகிற பொழுது, அவங்க வியாதிப்பட்டு கிடக்கிற பொழுது, அவங்க எவ்வளவு நாள் வியாதிப்பட்டு அந்த சுகர் வியாதினால கஷ்டப்பட்டு இருந்தாங்க. நம்ம பத்திரிகை எல்லாம் வாசித்தோம். ஆனா அவங்களால நிரந்தரமா சாப்பிட முடிந்ததா? நல்ல அவங்க விரும்பின உடைய உடுத்திக் கொள்ள முடிந்ததா? அவங்க வைத்திருந்த பொருள் எல்லாம் பயன்படுத்த முடிந்ததா? இல்ல. அப்ப அது நிரந்தரமற்றது. அவர்களை சேர்த்து வைத்தாங்க, யாரோ சம்பந்தம் இல்லாதவங்க அனுபவிக்கிறாங்க. அத இது தேவனுடைய ஆசீர்வாதம் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்குன்னு சொன்னா, நல்லா கவனிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சங்கீதம் 115:13 சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 115:13 யார் கர்த்தருக்கு பயப்படுகிறார்களோ அதுல பெரியோர்களையும் சிறியோர்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த ஆசீர்வாதம் தான் நமக்கு நிரந்தரமானதா இருக்கும். உங்களுக்கு எனக்கு நிறைய ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. என்னையா கொடுத்திருக்கிறாரு? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஜபம் பண்றேன், காலையில எழுந்துடுறேன், இந்த கூடுகையில கலந்துக்கிறேன், ஆலயத்துக்கு போறேன், என்கிட்ட இருக்கிற சில்லறைய காணிக்கையா போடுறேன். என்ன ஆசீர்வாதம்? நான் இத்தனை வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு நமக்குள்ள எத்தனையோ பேர் சொல்லிக் கொள்ளலாம், நினைக்கலாம். மனசுக்குள்ள சொல்ல மனசு வரலன்னா கூட நினைக்கலாம். ஆனா நல்லா கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். நான் நல்ல இப்ப சொன்னாங்க இல்லையா, காலையில உங்களுக்கு இப்போ இந்த பிரேயர் ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க இல்லையா, எத்தனையோ பேர் நைட்ல தூக்கம் இல்லாம, அந்த தூக்கம் இல்லாம கஷ்டப்படுகிற எத்தனையோ நபர்கள் உண்டு. கிறிஸ்தவர்கள் தான் நான் சொல்றேன், உலகத்தை விட்டுருங்க, கிறிஸ்தவ மக்கள் சொல்றேன். ஜெபிக்கிறவங்க ஜெபிக்காதவங்க யாரா இருந்தாலும் எத்தனையோ நபர்களுக்கு தூக்கம் இல்ல. அதுவே ஆசீர்வாதம் இல்லைன்னு அர்த்தம். அதுவே ஆசீர்வாதம் இல்லை. இப்ப உங்களுக்கும் எனக்கும் இந்த கால நேரத்துல அதிகாலையில 4 மணிக்கு எழுந்து நம்மளை ஆயத்தமாகி 4:30 மணிக்கு ஆண்டவர் நன்றி சொல்லி துதித்து அவர் சமூகத்துல இருந்து 1 மணி நேரம் காத்திருக்கிறோம் இல்லையா? இது பெரிய ஆசீர்வாதம். இது எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கலையே. அப்ப அவங்களுக்கு கிடைக்காத ஒன்று எனக்கு கொடுத்திருக்கிறாருன்னா அது ஆசீர்வாதம், நிரந்தரமான ஒரு ஆசீர்வாதமா இருக்கிறது. அதனால்தான் நீதிமொழிகள்ல சொல்லும் போது சாலமோன் ராஜா சொல்றாரு, நீதிமொழிகள் 10:22 கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார். அப்ப கடவுள் கொடுக்கிற ஆசீர்வாதத்துல துன்பம் இருக்காது, வேதனை இருக்காது, நெருக்கம் இருக்காது, கண்ணீர் இருக்காது. அதுல அது நல்ல ஒரு பெரிய மகிழ்ச்சியை தரும், அது ரொம்ப சந்தோஷத்தை தரும். அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம். கொடுக்கறது என்னமோ சிம்பிளா இருந்தாலும் சின்னதா இருந்தாலும் அத நிறைவு கிடைக்கும் நமக்கு மனதுக்கு. நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற அந்த ஆசீர்வாதத்துல ஒரு பரிபூரண நிறைவு கிடைக்கும். ஆனா இந்த உலகம் கொடுக்கிற ஆசீர்வாதம், உலகத்துக்கு வேணா நான் ஆடம்பரமா நான் உதட்டு சாயம் போட்டுக்கிறேன், பவுடர் போட்டுக்கிறேன், சென்ட் போட்டுக்கிறேன், நல்ல துணியை உடுத்துக்கிறேன், நல்ல
நல்ல ஹை கிளாஸ் ஹோட்டல்ல போய் நல்லா சாப்பிடுறேன், கார் வச்சிருக்கிறேன், சொந்த வீடு இருக்குது அப்படின்னு பலதரப்பட்ட சூழ்நிலைகளிலே நம்ம சொல்லிக் கொள்ளலாம் உலகத்தோட. ஆனா அது நிரந்தரமற்றதும் அது நமக்கு சமாதானத்தை கொடுக்கிறதுமா இருக்காது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். ரோமருக்கு எழுதும் போது ஆண்டவர் சொல்றாரு, ரோமர் 12:14, உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அல்லாமல் சபியாதிருங்கள். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளாய் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுகிற நீங்களும் நானும், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்று சொல்லுகிற நீங்களும் நானும் மற்றவர்களுக்கு எதிராக சாபத்தை கொடுக்காமல் ஆசீர்வதிக்க வேணும். நம்மளை துன்பப்படுத்துறவங்களை கூட ஆசீர்வதிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதுதான் நம்ம ஆண்டவர் நம்மள அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறார். எபேசியர் 1:3 சொல்றாரு, அவர் கிறிஸ்துவுக்குள் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அப்போ கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் அதுதான், இந்த உலகத்துக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் அல்ல. அப்ப உலக ஆசீர்வாதம் வேண்டாமா? வேணும், அவைகளும் வேணும். அதை காட்டிலும் ஆண்டவருக்குரிய கிறிஸ்துவுக்குரிய ஆசீர்வாதம் கட்டாயம் நம்ம பெற்றுக்கொள்ள தகுதி உடையவர்களாய் மாற வேண்டும். இந்த கால வேளையில கூடி வந்திருக்கிற அருமையான சகோதரன சகோதரியே, ஆசீர்வாதம் 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 என்று சொல்லி இன்னைக்கு கூடுகை நடத்துறாங்க. எந்த ஆசீர்வாதத்தை சொல்றாங்க? உங்களுக்கு பொண்ணு வேணுமா, தங்கம் வேணுமா, ஆண்டவருக்கு நீங்க பணம் கொடுங்க, காணிக்க கொடுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், இப்படி எல்லாம் சொல்றாங்களே, அது ஆசீர்வாதம் அல்ல. அது நிரந்தரமற்றது, இந்த உலகத்தோடு அழிந்து போறது. ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் நிரந்தரமானது. அதை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாய் மாறுவோம், கர்த்தருக்குள்ளாய் கடந்து போகும். அந்த உலகம் நம்மளை மேற்கொள்ளாதபடி உலகத்தை நாம் மேற்கொள்ளுகிற பலனை தேவன் நமக்கு கொடுப்பார். கர்த்தர் தாம் இந்த கால வேளையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.